அத்தியாயம் 33. அவர்கள் முதுகுக்கு பின்னே கேட்ட சத்தத்தில் கல்யாணமும் சென்றாசும் மெல்ல திரும்பி பார்த்தார்கள். அங்கு பாவடியும் அவள் அப்பன் சட்டையும் போட்டுக்கொண்டு கையில் கன்றுக்குட்டியை பிடித்தவாறு நின்று கொண்டிருந்தாள் மோகனா. போச்சு, போயும் போய் இந்த வாயாடிக்கிட்டே மாட்டிக்கிட்டோம் என்று கல்யாணம் தலையில் கையை வைத்து கொண்டான். மோகனா, வாப்புல என்ன இந்த பக்கம்? மேடம் என்ன டீச்சர் உத்தியோகத்துக்கா போவாங்க? பார்த்தா தெரியல, அவன் அப்ப மாடு மேய்க்க விட்டுருக்கான் என்ன நக்கல் செய்தான் கல்யாணம். ஆமா, நான் மாடு மேய்க்கிறேன், துறைய ஐநாவில அதிபரா கூப்பிடுறாங்க. ஆளை பாரு, மேய்க்கிறது எருமை, இதுல என்ன பெருமை என்றபடி அவள் இருவருக்கும் நடுவே வந்து இடித்துக்கொண்டு அமர்ந்தாள். ஏ எருமை, ஆம்பளை பிள்ளைங்களை உரசிக்கிட்டு வந்து உட்கார்றியே, அறிவில்ல? கல்யாணம் அவளை திட்டினான். அறிவு இருக்கிறதுனாலதான் வந்து உட்கார்றேன். அடியே, ஊருக்காரவனாவது பார்த்தா என்னடி நினைப்பானுங்க என்று எரிக்கும் பார்வை பார்த்தான். என்ன வேணாலும் நினைக்கட்டும், எனக்கு என்ன? நான் ஒண்ணு பொல்லாதவன் கூட உட்கார்லையே, என் முறப்பையன் கூட தான் உட்கார்ந்திருக்கேன் என்று உதட்டை வளைத்து கொண்டாள். இது ஒண்ணுதான் குறைச்சல் என்று எரிச்சலாக கல்யாண முகத்தை வேறு பக்கம் திருப்பி அவளை விட்டு கொஞ்சம் தள்ளி அமர்ந்து கொண்டான். என்ன புள்ள சொல்ற? உனக்கு தெரியுமா காவியாவுக்கு என்று சின்ராசு கொஞ்சம் தயங்கினான். டேய், இவகிட்ட எதுக்குடா கேக்குற? இவளுக்கு வாய் இல்ல, இது மைக் செட்டு, ஊரு முழுக்க தண்டால் அடிச்சிருவா என்று கல்யாணம் நண்பனை எச்சரிக்கை செய்தான். ஏய் இந்தாரு, நான் வாயாடிதான், அதுக்குன்னு பொட்ட பிள்ளை விஷயத்த ஊரு முழுக்க தண்டால் அடிப்பனா என்ன என்று உதடி பிதுக்கி கொண்டாள். இங்க பாருங்க, கல்யாண மாமா சொன்ன மாதிரி காவியா பிள்ளை லவ் பண்றது உண்மைதான். அவன் கவுன்சிலர் மகன் போல, அது மட்டும் இல்லாம ரெண்டும் ரொம்ப விரும்புதுங்க போல. எதை வச்சு சொல்ற? ஏன்னா அவன் நெஞ்சில அவன் பேரை பச்சை குத்தி வச்சிருக்காவ. குளத்துல குளிக்கும் போது நான் பார்த்தேன், அவன் மேல உசிரா இருப்பா போல. சின்ராசு முகம் வாடியது. ஆனா நீ ஒன்னும் வெசனப்படாத சின்ராசு, ஏன்னா அந்த பிள்ளை லவ் பண்ற பையனோட அப்பா யாரு தெரியுமா? பாண்டிய மாமாவை எதிர்த்து கவுன்சிலர் எலெக்ஷன்ல நின்னவர் போல. அவருக்கும் பாண்டிய மாமாவுக்கும் எப்பவுமே ஒத்து போகாது. அப்படி பார்த்தா அவங்களுக்கு கல்யாணம் நடக்க வாய்ப்பு கம்மிதான் என்று பல்லை காட்டினாள் மோகனா. கல்யாணம் அவள் தலையில் ஒரு குட்டு வைத்தான். நான் இவனை எப்படியாவது இதுல இருந்து ஒதுக்கி விடலான்னு பாக்குறேன், நீ எதுக்கு அவனுக்கு ரூட்டு போட்டு கொடுக்குற? தேவையில்லாத வேலை பாக்குற நீ என்று அவளை முறைத்து பார்த்தான் கல்யாணம். நான் என்ன தேவையில்லாத வேலை பாக்குறேன்? ஒரு நல்ல காதலுக்கு உதவி பண்ணுறேன், இதுல என்ன தப்பு இருக்கு? நீதான் இங்க ஒருத்தி குத்த வச்சு இத்தனை வருஷம் ஆயும் திரும்பி பார்க்காம ஊர் முழுக்க பொண்ணு தேடுற. அதுக்கு இதுவும் அப்படியே சுத்தணுமா என்ன? ஒரு பொண்ணு கூட கிடைக்கலையாமே, எப்படி கிடைக்கும்? கல்யாணத்தை பார்த்து உதட்டை சுழித்து கொண்டாள் மோகனா. ஏய், என்ன நக்கலா? யாருக்குடி பொண்ணு கிடைக்கல? நேத்து கூட ஒரு பொண்ணை வீடு பார்க்க போனோம், ஆனா எனக்கு தான் பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லி வேணான்னு சொல்லிட்டேன் என்று தொண்டையை செருமி கொண்டான் கல்யாணம். அப்படியா? ஆனா நான் என்ன கேள்விப்பட்டேனா, பொண்ணுதான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிச்சாமே என்று சிரித்து கொண்டாள் மோகனா. கல்யாணம் காண்டாகி எழுந்து நின்றான். வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி காமிக்கிறேன்டே சவால் விட்டான் கல்யாணம். அப்படியா? வேணும்னா முயற்சி பண்ணுமா மோய், ஆனா உன்னால முடியாது. ஏன்னா உனக்கு வேற எவ கூட கல்யாணம் ஆகிடக்கூடாதுன்னு இங்க ஒருத்தி பூஜை பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை அப்படி ஏதாச்சும் நிச்சயம் ஆனாலும் கேரளாவுக்கு போய் சூனிய வச்சாவது அந்த கல்யாணத்தை நிறுத்தி விடுவமாக்கும், பாத்துக்க என்றாள் அவளும் வீரப்பாக. போடி, உன்னால முடிஞ்சதை பாத்துக்க, அப்புறம் இன்னொரு முறை அந்த மாமன் மட்டும் சொல்லாத, வாயை கிழிச்சிருவேன் என்றான் கடுப்புடன். ஏன் சொல்லக்கூடாது? நான் அப்படித்தான் சொல்வேன், நீ எனக்கு மாமன் தானே. மாமன் அறிவில்லையா உனக்கு? எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதாடி? எல்லா தடவையும் நான் பொறுமையா இருக்க மாட்டேன். மரியாதை எங்கேயாவது போயிரு. உன் முகத்துல கூட முழிக்க பிடிக்கல, பேசாம போயிடு. இல்லன்னு வை, உன் அப்பனுக்கு போன் பண்ணி உன் மாவன் என் பின்னாடி நாய் மாதிரி சுத்துறான்னு சொல்லிவிடுவேன் என்றான் கர்ஜனையாக. என் அப்பங்கிட்ட சொன்னா மட்டும் எனக்கு என்ன பயமா என்ன? யார் சொன்னாலும் எனக்கு பயம் இல்ல. மிஞ்சி போனா என்ன பண்ணுவார்? 4 மிதி மிதிப்பார், அப்படித்தானே? அதெல்லாம் பழகி போச்சு. அதுக்காக நான் உன் பின்னாடி வராம இருப்பேன் மட்டும் நினைக்காது மாமா. என்ன ஆனாலும் என்னக்கா இருந்தாலும் நான் தான் உங்களோட பொண்டாட்டி, அத மனசுல வச்சுக்கோ. அம்மா சொல்லிவிட்டேன். அண்ணே, நீ இவன் கூட சேராத, அவனும் கல்யாணம் பண்ண மாட்டான், உன்னையும் பண்ண விட மாட்டான். கேரளா கடை கொத்து பரோட்டா உனக்குதான் கிடைக்கணும்னு விதி இருந்தா அது நிச்சயம் கிடைக்கும் என்றவள் கல்யாணத்தை பார்த்து மறுபடியும் உதடு பிதிக்கி செல்ல அவன் நெற்றியில் அடித்து கொண்டான். உதாரணம் சொல்றது பாரு, பரோட்டா போண்டான்னு. பங்கு, நீ அவ சொல்றதெல்லாம் கண்டுக்காத, அவ என்னமோ உளறிட்டு இருக்கா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது பங்கு, சொல்றத கேளு என்று நண்பன் தோலை பிடித்தான் கல்யாணம். அது இருக்கட்டும், நீ எதுக்கு அந்த மோகனா பிள்ளைய பார்த்தாலே இப்படி எரிஞ்சு விழுகிற? பாவம்டா, அந்த பிள்ளை சின்ன வயசுல இருந்து உன்னையே சுத்தி சுத்தி வருது. உன்னைய மனசுல வச்சுக்கிட்டு தான் வர்ற நல்ல வரணை எல்லாம் வேண்டா வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கும் போல. என்னன்னு பாரு பங்கு. வேணாம் சின்ராசு, இந்த பேச்சே வேணாம். ஏன், உனக்கு பிரச்சனை என்னன்னு தெரியாதா? இப்ப இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேன், அவங்க குடும்பம் கூட சொந்தம் கொண்டாடவும் மாட்டேன். அது எந்த காலத்திலயும் நடக்காது என்று பெருமூச்சு விட்டவன் பல நினைவுகளை எண்ணிக்கொண்டான்.
பாக்கியம் அந்த சாமியார் சொன்னதை எண்ணிக்கொண்டு வீடு வந்தவர் அவர் வீட்டு பக்கம் ஏதோ எரிச்சல் கேட்பது கண்டு பதட்டமாக ஓடிப்போய் பார்க்க அங்கு அவர் மகன் காளையனும் பக்கத்து வீட்டுக்காரரும் அடித்து புரண்டு காளையன் அங்கிருந்த கட்டையை எடுத்து அவனை அடிவெழுத்து கொண்டிருப்பதை பார்த்ததும் இவருக்கு உடலெல்லாம் ஆட்டம் கண்டது. ஐயோ என்று பதறி போனவர் அவசரமாக ஓடி சென்று மகனை பிடிக்க முயன்றார். டே கால, என்னடா பண்ற? விடுடா, எதுக்குடா பவர் அடிக்கிற? விடுடா என்று மகன் கையை பிடித்து இழுத்தார். ஆனால் காளையன் விடவில்லை. வெறித்தனமாக அடித்துக் கொண்டிருந்தான். டே, இப்ப விட போறியா இல்லையா என்று அவர் மகன் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார். ஆனால் இப்பொழுது கூட காளையன் கேட்காமல் அவனை வெறித்தனமாக அடித்துக் கொண்டிருப்பதை கண்டு அவர் அப்படியே இடிந்து போய் அந்த பக்கம் அமர்ந்து அந்த சாமியார் சொன்னதை எண்ணி அழுக துவங்கி விட்டார். சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் அவனை பிடிக்க பார்த்தார்கள். ஆனாலும் எத்தனை பேர் முயன்ற போதும் அவனை யாராலும் அடக்க முடியவில்லை. யாரோ ஒருத்தர் போலீஸுக்கு போன் பண்ணி விட்டார்கள் போலும். அதனால் உடனே காவல்துறையும் வந்துவிட்டது. வேறு பிரச்சனை என்றால் கூட அத்தனை சீக்கிரம் வந்திருப்பார்களோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் காளையன் பேரை சொன்னதும் உடனே வந்து விட்டார்கள் அவனை அள்ளி செல்வதற்கு. போலீஸ் வந்து காளையன் மீது கையை வைக்க ஒரு வேகத்தில் திரும்பிய காளையன் கை போலீஸ் மீது பட்டுவிட்டது. இதனால் இன்னும் வெறியான போலீஸ் எல்லாம் சேர்ந்து காளையனை பிடித்து இழுத்து சென்றார்கள். இதை கண்ட பாக்கியவதி இன்னும் பதறி போனவர் அந்த போலீஸ் ஜீப்பின் பின் ஓடினார் பதறிக்கொண்டு. ஐயோ, என் பிள்ளைய விடுங்க சார், என் பிள்ளைய விடுங்க என்று அவர் அந்த ஜீப்பின் பின்னே ஓடினார். என்னமோ ஊருக்குள்ள இவன் தான் பெரிய சண்டையர்னு சுத்துறான், பாக்குற எல்லாரையும் அடிக்கிறான், அதான் போலீஸ் தூக்கிட்டு போயிருச்சு. ஒரு பெரிய மனுஷன்னு நினைக்காம எப்படி அடிச்சு போட்டிருக்கான் பாரு. இவனெல்லாம் வெளியே விடவே கூடாது, ஜெயில போட்டாதான் நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் என்று அந்த பக்கம் இருந்தவர்கள் எல்லாம் காளையன் பற்றி பாக்கியவதி காதுபடவே பேசி செல்ல பெற்ற மனம் தவித்தது. அதே நேரம் சரியாக தாமரையும் ஸ்கூல் விட்டு வீடு வந்தவள் மொத்த பேரும் அவர்கள் வீட்டை பார்த்து கொண்டிருப்பதையும் பாக்கியம் அழுது கொண்டிருப்பதையும் கண்டு பதறிக்கொண்டு ஓடினாள். என்னாச்சு? எதுக்கு அழுறீங்க? ஐயோ தாமரை, வந்துட்டியா? உன் புருஷனை போலீஸ் புடிச்சுக்கிட்டு போயிருச்சு தாயி என்று அவர் பதறிக்கொண்டு சொல்ல ஒரு நொடி அவளிடம் பதட்டம் ஏற்பட்டது. என்ன, போலீஸா? ஆமா தாயி, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எப்படியாவது என் மகனை வெளியே கொண்டு வரணுமே என்று அவர் பதறினார். எதுக்கு போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்க? சும்மா எதுக்கு பிடிச்சிட்டு போவாங்க? பக்கத்து வீட்டு பெரிய மனுஷனை போட்டு ரத்தம் வர்ற அளவுக்கு அடிச்சுட்டேன், அதான் போலீஸ் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க என சுற்றி நின்றவர்கள் சொன்னதை கேட்டு தாமரை முகம் அப்படியே மாறியது. அவள் கோபமாக வீட்டுக்குள் சென்றாள். தாமரை, ஸ்டேஷனு என்றவள் அத்தை பின்னே வர தாமரை கோபமாக திரும்பி பார்த்தாள். எதுக்கு ஸ்டேஷன் போகணும்? அவனுக்கு மனசுல என்ன சண்டைன்னு நினைப்பா? குடிச்சிட்டு ஊர்ல இருக்க எல்லாரையும் அடிப்பான், நம்ம போய் அவனை கூட்டிட்டு வரணுமா? அவன் ஜெயிலே கிடக்கட்டும், யாரும் எங்கேயும் போக வேண்டாம் என்று பேகை தூக்கி போட்டுவிட்டு நெற்றியை பிடித்தபடி அமர்ந்து விட்டாள் தாமரை. அத்தியாயம் 34. என்ன தாமரை இப்படி சொல்ற? 1000 தான் இருந்தாலும் அவன் உன்னோட புருஷன், அவனை இப்படியே விடலாம்னு பாக்குறியா? பாக்கியம் கண்ணீர் வடித்தார். பின்ன அந்த உத்தமனை கூட்டிட்டு வந்து பூஜை பண்ணுன்னு சொல்றீங்களா? வயசு வித்தியாசம் பார்க்காம ஒரு பெரிய மனுஷனை இப்படி போட்டு அடிச்சிருக்கான், இதெல்லாம் சரின்னு நினைக்கிறீங்களா? நீங்க தான் பிள்ளை விளக்க தெரியாம ஊர்ல போறவன் எல்லாம் அடிச்சு போட்டு வான்னு சொல்வீங்க போல கோபத்தில் கத்தினாள் தாமரை. வேணா தாமரை, நாக்குல நரம்பு இல்லாத பசங்க என்ன வேணாலும் பேசலாம், ஆனா நீ அதை நம்புறியா தாமரை? அவர் வேதனையுடன் கேட்டார். தயவு செஞ்சு அமைதியா இருங்க, எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது, அவன் பண்ண தப்புக்கு அவன் அனுபவிக்க வேண்டியது சரிதான் என தாமரை அவரை கண்டு கொள்ளாமல் கொள்ளை பக்கம் போய் அமர்ந்து கண்ணை மூடினாள். ஆனால் பெற்ற மனம் எப்படி அதை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கும்? அவர் மனம் மகனை எண்ணி வேதனை கொண்டது. 1000 பேர் சொல்லலாம் தன் மகன் தவறு செய்தவன் என்று, ஆனால் அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே நேரம் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் காளையனை தலைகீழாக தொங்கவிட்டு அடித்து வெளுத்து கொண்டிருந்தார்கள் அந்த போலீஸ் அதிகாரிகள். ஏற்கனவே காளையன் மீது அங்கிருந்த அத்தனை அதிகாரிகளுக்கும் கடுப்பு. அவன் ஏதாவது ஒரு கேஸில் சிக்கினால் போதும் செதுக்கி விட காத்திருந்தவர்களுக்கு தொக்காக வந்து மாட்டிக்கொண்டது அந்த வாய்ப்பு. ஏண்டா, உன் மனசுல நான் பெரிய சண்டையர்னு நினைப்பா? அத்தனை பேர் முன்னாடி எதுக்கு சம்பளம் வாங்குறீங்க? வேலை செய்ய வேண்டியதானே நக்கலா கேட்டல? இதோ இப்ப செய்யறேன், வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்யறேன்டா என்று அந்த இன்ஸ்பெக்டர் கையில் வைத்திருந்த லத்தியால் முடிந்த அளவுக்கு காளையனை அடித்து தோலை உரித்தார். காளையன் கத்திவிடக்கூடாது என்று அவன் வாயில் துணியை வைத்து அடைத்திருந்தார்கள். காளையனை அரசு செய்த விஷயம் ஒவ்வொரு பக்கமும் பரவ அந்த விஷயம் அறிந்து கல்யாணமும் சின்ராசும் பதட்டமாக ஓடி வந்தார்கள் அவனை தேடி. சார் சார், என் பங்கு காரணம் இல்லாம எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான், அவனை விடுங்க சார் என்று இருவரும் மேலும் அவர்களிடம் வந்து வசமாக மாட்டிக்கொள்ள அவர்கள் இருவரையும் சேர்த்து அடிக்க துவங்கினார்கள் போலீஸ் அதிகாரிகள். பாண்டியன் முகத்தில் அத்தனை சந்தோஷம். அவனுக்கு இன்னும் வேணும், இதுவும் வேணும், அவனுக்கு எம்புட்டு தைரியம் இருந்தா என்கிட்டயே அவன் பவுச காட்டுவான் என்று குதூகலமாக இருந்தார் பாண்டியன்.
பாக்கியவதி மகனை நினைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார். அவரால் முடிந்த அத்தனை முயற்சியையும் செய்து பார்த்து விட்டார். ஆனால் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. என் பையன் நல்லவன், அவன் எந்த தப்பும் பண்ணாதவன், எல்லாரும் போய் சொல்றாங்க, என் பையனை வெளியே விடுங்க என பாக்கியவதி அங்கு வேலை செய்யும் ஈட்டுவிடம் கெஞ்சி கொண்டிருந்தார். அவரோ யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டவர் அவரை கொஞ்சம் தள்ளி அழைத்து சென்றார். இங்க பாருமா, எனக்கும் உன் மகன் வயசுல ஒரு பையன் இருக்கான். உள்ள நடக்கிறத பார்க்க முடியல. நான் அதை சொல்லக்கூடாதுதான், ஆனா எனக்கு மனசு கேட்கல. நான் சொல்றத கவனமா கேளுமா. ஏற்கனவே என்ன வாய்ப்பு கிடைக்கும் உன் மகனை செய்யலாம்னு காத்துட்டு இருந்தாங்க இவங்க எல்லாரும். இப்ப வாய்ப்பு தொக்கா மாட்டிக்கிச்சு. அதனால மாட்டடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. இவங்க அடிக்கிறத பார்த்தா அந்த பையன் செத்தே போயிருவான் போல, அப்படி அடிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்படியே அடிவாங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் பையன் செத்தாலும் செத்துருவான். அதுவும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற. இன்னும் கொஞ்ச நேரத்துல எதையாவது லாயரை கூட்டி வந்து உன் மகனை வெளியே கொண்டு போற வழிய பாரு. இல்லன்னு வச்சுக்கோ, 2 நாள் லீவு, அப்புறம் திங்கள் தான் கோர்ட் இருக்கும். அதுக்குள்ள இவங்க உன் மகனை கொன்னு குழி தோண்டி புதைச்சிருவாங்க போல. போமா, போய் ஏதாவது சீக்கிரம் லாயரை கூட்டிட்டு வா போ என்றார் அவர் கொஞ்சம் இரக்கம் கொண்டு. பாக்கியத்துக்கு அவர் சொன்ன விஷயத்தை கேட்டு மனது பொறுக்கவில்லை. பெற்ற மகன் உள்ளே என்ன வேதனைப்படுகிறான் என்று அவரால் யோசிக்க கூட முடியவில்லை. அவர் இந்த நேரத்துக்கு எங்கு போய் லாயரை தேடுவார்? அவருக்கு அதை பற்றியெல்லாம் எதுவும் தெரியாதே. அந்த சாமியார் சொன்னது நடந்து விடுமோ, தன் மகனை இழந்து விடுவேனோ என்று பெற்ற மனம் கதறியது. தாமரை நெற்றிய பிடித்தபடி அமர்ந்திருந்தாள். என்னதான் அவன் மீது எனக்கு எந்த ஒரு அக்கறையும் இல்லை, அவன் எப்படி போனால் எனக்கு என்ன என்று வாய் வார்த்தையாக சொல்லிவிட்டாலும் கூட அவள் மனம் ஏனோ அடித்து கொண்டது. அவன் திமிரா குடிச்சிட்டு சண்டைக்கு போனா அப்படித்தான் ஜெயில பிடிச்சு போடுவாங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என்று நகத்தை பிடித்து கொண்டவள் அங்கும் இங்கும் நடந்தாள். அங்கிருந்து போகக்கூடாது என்றுதான் நினைத்தாள். ஆனால் அவள் அத்தை ஏதோ லாயரை தேடி சுற்றி கொண்டிருப்பதா யாரோ சொன்ன செய்தியை கேட்டு அவள் மனம் இன்னும் பதட்டம் கொண்டது. இவங்களுக்காக நான் எதுக்கு ஃபீல் பண்ணும்? நான் ஏன் இதை திங்க் பண்ணும்? நான் யோசிக்க மாட்டேன் என அங்கும் இங்கும் நடந்தவள் திடீரென்று அந்த கொள்ளை பக்கம் ஒரு குழந்தையின் சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்தாள். ஸ்கூல் போகும் சிறுமி அங்கு நின்று கொண்டிருந்தாள். என்ன பாப்பா? அக்கா, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது வந்து என்று அந்த சிறுமி கொஞ்சம் பயம் கொண்டாள். ஏமா அந்த பயம்? எதுவா இருந்தாலும் சொல்லு, என்ன ஆச்சு? காலம் அம்மா, அவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி கெட்டவர் இல்லக்கா, அவர் ரொம்ப நல்லவர். இவங்க எல்லாரும் போய் சொல்றாங்க என்று அந்த சிறுமி கொஞ்சம் அழுதபடி சொன்னாள். தாமரைக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னம்மா சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியலையே. காலம் மாமா ஒருத்தர் அடிச்சாரு இல்ல, அவரு என்கிட்ட ரொம்ப நாளாவே தப்பா நடந்துப்பாரு. கண்ட இடத்துல கைய வைப்பாரு. ஸ்கூல் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி பாதியில வண்டி நிறுத்தி இங்க எல்லாம் தொடுவாரு. இன்னைக்கு நான் குளிக்கும் போது அவரு உள்ள வந்துட்டார், என்கிட்ட தப்பா என அந்த சிறுமி அதற்கு மேல் சொல்ல முடியாமல் அழுக தாமரை வேகமாய் அந்த சிறுமியை அணைத்து கொண்டாள். அவள் இதயம் துடித்தது. அவர் பேத்தி வயது இருக்கும், அவளிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்திருக்கிறானா அந்த புறம்போக்கு? அப்பதான் கால மாமா வந்து அவரை பிடிச்சு அடிச்சாரு. அத பார்த்துட்டு தான் எல்லாரும் அவரை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டாங்க. கால மாமா கெட்டவர் இல்ல, அவரு எனக்காக தான் அடிச்சாரு. அவரை வெளியே கூட்டிட்டு வாங்க பிளீஸ் என்று கண்ணீர் விட்டு அழுதாள் அந்த சிறுமி. தாமரைக்கு அவள் அத்தை சொன்னது ஞாபகம் வந்தது. அவன் எதற்கு எத்தனை தூரம் கேட்டும் ஒரு வார்த்தை கூட இதை பற்றி பேசவில்லை என்று அவளுக்கு புரிந்தது. ஒரு பெண்ணின் மானம் என்பதனால் தான் வாய் திறக்காமல் இருந்திருக்கிறான் என்று. நீ ஒன்னும் கவலைப்படாத, அவனை வெளியே கொண்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு. உன்கிட்ட அந்த மாதிரி நடந்துகிட்ட பொறுக்கே நான் சும்மா விட மாட்டேன். இதை நீ எங்க வேணாலும் வந்து சொல்லுவியாமா? சொல்லுவேங்கா, எங்க வேணாலும் சொல்றேன் அந்த சிறுமி தைரியமாக சொன்னாள். இது போதும், நான் பாத்துக்கிறேன் என்று கலைந்து கிடந்த கூந்தலை அள்ளி கொண்டே போட்டவள் வெளியே வர பாக்கியம் மகனுக்காக சுற்றி திறனின்றி திண்ணையில் புலம்பியபடி படுத்திருந்தார். அதை பார்த்து பெருமூச்சு விட்டவள் அவள் போனை எடுத்து யாரிடமோ பேசிக்கொண்டு நேராக ஸ்டேஷன் நோக்கிதான் சென்றாள். உன் அடிக்கிற அடியில இனிமே இந்த ஊர்ல ஒருத்தன் போலீஸ் எதிர்த்து பேசக்கூடாது, எதிரில நிக்க கூட பயப்படணும் என இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் வெறி பிடித்தவரை போல காலையினை ரத்தம் சொட்ட சொட்ட அடித்துக் கொண்டிருந்தார். சார் சார் போதும் சார், விடுங்க சார், இதுக்கு மேல அடிச்சா அவன் செத்துருவான் சார், விடுங்க என்று ஏட்டவும் இன்னும் சிலரும் வந்து அவரை பிடித்தார்கள். செத்தா செத்துட்டு போறான், வேற எவ மாதிரி பேசுனா என்ன ஆனாலும் அவனுக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது. 2 நாள் நம்ம கஸ்டடியில வச்சு வெறி தீர்ற அளவுக்கு அடிக்கணும், அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கும் இவன் நம்ம வழியிலே வரமாட்டான் வெறியுடன் சொன்னார் இன்ஸ்பெக்டர். இவர் அடிக்கிற அடியில இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் செத்துருவான் போல, இதுல எங்க இருந்து 2 நாள் வச்சு அடிக்க என ஏட்டு முணங்கி கொண்டார். அதே நேரம் அவசரமாக அந்த ஸ்டேஷன் உள்ளே வந்தால் தாமரை.
தாமரை கண்டதும் இன்ஸ்பெக்டர் முகம் யோசனையாக விரிந்தது. அந்த காளையன் பொண்டாட்டி சார், ஊர் தலைவர் பொண்ணு என்று கான்ஸ்டபிள் எடுத்து சொல்ல இன்ஸ்பெக்டர் முகம் நக்கலாக விரிந்தது. என்ன ஆனாலும் இன்னைக்கு அவனை வெளியே விடவே கூடாது, அவர் கொஞ்சம் வில்லத்தனமான சிரிப்புடன் சொன்னார். அத்தியாயம் 35. தாமரை பார்த்ததும் அந்த இன்ஸ்பெக்டர் நக்கலாக சிரித்தார். அண்ணம்மா பொண்ணு, யாரு நீ, என்ன வேணும்? அதுதான் என்ன பார்த்ததும் உங்க அதிகாரிகள் சொல்லிருப்பாங்களே சார், அப்புறம் எதுக்கு தெரியாத மாதிரி கேக்குறீங்க? ஏன் அவரை நோஸ்கட் செய்தவள் கண்கள் காளையனை தேடியது. என்னையா திமிரா பேசுற? அந்த பொண்ணு அப்படிதான் சார், யாருக்கும் பயப்படாது. கான்ஸ்டபிள் அவர் காதில் ஒருமாய் முணுமுணுத்தார். சரி தெரியுது, அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? உன் புருஷனை வெளியெடுக்க வந்தியா என்ன? ஆனா நான் கேள்விப்பட்டேன் இந்த கல்யாணமே உன் சம்மதம் இல்லாம தான் நடந்ததுன்னு. பாரு, உன் அழகுக்கும் அறிவுக்கும் ஏத்தவன அந்த காட்டான், பேசாம இங்க இருந்து போயிரு, இன்ஸ்பெக்டர் நக்கலாக சொன்னார். தாமரை சிரித்து கொண்டாள். எப்ப இருந்த போலீஸ் எல்லாம் ஃபேமிலி லாயரா நீங்க? அவன் கூட வாழணுமா இல்லையான்னு முடிவு பண்ண வேண்டியது நான் தான், நீங்க இல்ல. நான் லாயரை கூட்டு வந்திருக்கேன், அவரை வெளியே விடுங்க. அதெல்லாம் விட முடியாது, நான் எஃப்ஐஆர் போட்டேன். ஆனாலும் கோர்ட்டுக்கு வந்து பாத்துக்கோங்க, இப்ப கிளம்புங்க என்று அவர் காதை குடைந்து கொண்டார். எஃப்ஐஆர் போட்டீங்களா? எதுக்கு எஃப்ஐஆர் போட்டீங்க? அவர் என்ன தப்பு செஞ்சாரு? பட்ட பகல ரவுடித்தனம் பண்ணிருக்கான், ஒரு வயசான ஆளை போட்டு அடிச்சிருக்கான், அப்புறம் அவரை மடியில உட்கார வச்சு கொஞ்சுவாங்களா என்ன? அவர் நக்கலுடன் கேட்க தாமரை முகம் மாறியது. முறைப்படி அந்த பெருசா கொண்டு இருக்கணும், தப்பு யாரோடதுன்னு விசாரிக்காம ஒரு அப்பாவைய கூட்டிட்டு வந்து கேஸ் போட்டிருக்கீங்க. இல்ல தெரியாம தான் கேக்குறேன், நீங்க உண்மையாவே போலீஸ் ட்ரைனிங் எடுத்துட்டு தான் வந்தீங்களா? ஏய், யார பார்த்து என்ன பேசுற? சும்மா நிறுத்துங்க. அவன் என்ன பண்ணா தெரியுமா? ஒரு சின்ன பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிருக்கான். அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆல்ரெடி போக்சோ லா படி வந்து அவனை அள்ளிட்டு போக போறாங்க. இன்னும் அந்த அப்டேட் கூட இல்லாம இருக்கீங்க. பிரச்சனை மேலிடத்து வரைக்கும் போயிடுச்சு. இப்ப அவரை வெளியே விடுறீங்களா எப்படி? என சட்டப்படி பேசியவளை கண்டு இன்ஸ்பெக்டர் முகம் மாறியது. சார், அந்த பொண்ணு சொல்றது கரெக்ட் தான், இப்பதான் கமிஷனர் கால் பண்ணி திட்டினாரு, நம்ம அவனை வெளியே விடுறதா சரி என்று எஸ்ஐ ஹஸ்கி வாய்ஸில் சொல்ல பல்லை கடித்துக் கொண்ட இன்ஸ்பெக்டர் வேறு வழி இல்லாமல் சரி என தலையாட்டினார். அதைத் தொடர்ந்து இரு அதிகாரிகள் சென்று காளையனை ட்ரெஸ் போட்டு அழைத்து வர காளையன் நடக்கக்கூட திறனின்றி அவனை இழுத்து வந்தார்கள். உடலெல்லாம் அடித்தடியில் வீங்கி போய் முகமெங்கும் காயங்களாக இருந்தது. என்னதான் அவனை பிடிக்கவில்லை என்றாலும் கூட காளையனை இந்த நிலையில் பார்த்ததும் பொங்கிவிட்டாள் தாமரை. என்ன சார் இது? எதுக்கும் ஒரு நிரபராதி எப்படி மாட்டடிக்கிற மாதிரி அடிச்சு வச்சிருக்கீங்க? கோபம் கொப்பளிக்க கேட்டவளை அந்த நிலையிலும் ரத்தம் சொட்ட சொட்ட நின்ற காளையன் மெல்ல நிமிர்ந்து பார்த்தான். இல்ல, இவன் போலீஸ் மேல கைய வைக்க வந்தான், அதான் அடிச்சோம் என்று அங்கிருந்த சில அதிகாரிகள் சமாளிக்க முயற்சி செய்த போதும் தாமரை அதை விடவில்லை. கிராமத்து மக்கள் தானே, நீங்க என்ன பண்ணாலும் தட்டி கேட்க மாட்டாங்கன்னு நினைப்பு, அப்படித்தானே? போலீஸ் ட்ரெஸ் போட்டாலும் நீங்களும் எங்களை மாதிரி சக மனுஷங்க தான். முதல்ல அதை மனசுல வச்சுக்கோங்க. மொத்த அதிகாரத்தையும் உங்க கையில எடுத்துக்கூடாது. இன்னும் கொஞ்சம் இருந்தா அவன் செத்துருப்பான் போல, அப்படியே அடிச்சு வச்சிருக்கீங்க. இதை நான் அப்படியே விட்டா இன்னும் நீங்க இப்படிதான் பண்ணுவீங்க. இதுக்கு என்ன பண்ணும்னு எனக்கு தெரியும் என்றவள் உடனே அவள் போனை எடுத்து காளையை போட்டோ எடுத்து அவர்களையும் போட்டோ எடுத்து அங்கிருந்த அத்தனை போலீஸ் அதிகாரிகள் மீதும் கம்ப்ளைண்ட் கொடுத்தவளை கண்டு அங்கிருந்த அத்தனை பேரும் மிரண்டுதான் போனார்கள். இதில் இன்ஸ்பெக்டர் தாமரை மீது வன்மம் கொண்டு அவளை முறைத்து பார்த்தார். பாக்யவதி மகனை நினைத்து நினைத்து அழுதவர் மெல்ல நிமிர்ந்து பார்க்க உடலெங்கும் கட்டு போட்டு அவனை கைத்தாங்களாக கல்யாணமும் சின்ராசும் காளையை அழைத்து வர அவர்கள் பின் வந்தாள் தாமரை. மகனை கண்டதும் அழுது கொண்டிருந்தவர் அவசரமாக எழுந்து மகனை நோக்கி சென்று அவனை அணைத்து கொண்டார். நாசமா போறவனுங்க, கையில கட்ட முளைக்க இப்படி போட்டு என் மகனை அடிச்சு வச்சிருக்காங்களே, நான் என்ன பண்ணுவேன் என்று அவர் மாரில் அடித்து கொண்டார். விடுமா, ஒன்னும் இல்ல என காளையன் மெல்ல அந்த திண்ணையில் அமர்ந்தான். அதே சமயம் அந்த பக்கத்து வீட்டு பெருசை சிறு பெண்ணை வன்புணர்வு செய்த காரணத்தால் போக்சோ சட்டத்தின் கீழ் போலீஸ் அதிகாரிகளும் இன்னும் சிலரும் வந்து அழைத்து செல்ல அந்த விஷயம் அறிந்த மீடியா ஊர்மக்கள் என்று அத்தனை பேரும் ஒன்று கூடி விட்டார்கள். பொம்பளை பொறுக்கி நல்லவ மாதிரியே இருந்தான், ஒரு சின்ன பிள்ளைகிட்ட தப்பா நடந்திருக்கான் பாரு, அதுக்குத்தான் நம்ம காலை அடிச்சிருப்பான் போல, அதுக்குள்ள நம்ம காலையை நம்ம சந்தேகப்பட்டுட்டோமே என்று சற்று முன் அவனை திட்டி பேசியவர்கள் எல்லாம் இப்பொழுது மாற்றி பேச அந்த இடம் கொஞ்சம் கலவரமாக இருந்தது. ஆனால் தாமரை அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் உள்ளே சென்று அவள் வாங்கி வந்திருந்த இட்லியை ஒரு தட்டில் எடுத்து வைத்து அவன் முன் வைத்தாள். இதை தின்னுட்டு இந்த மாத்திரை போடு என்று சில மாத்திரைகளையும் அவன் முன் வைத்து விட்டு செல்ல காளையன் இதழில் ஒரு சிறு புன்னகை வந்து எட்டி பார்த்துவிட்டு சென்றது. தாமரை மட்டும் இன்னைக்கு சரியான நேரத்துக்கு வரலனா அந்த பாலா போன இன்ஸ்பெக்டரும் அங்கிருந்தவங்களும் காளையன் அடிச்சே கொண்டு இருப்பாங்க. இறக்கம் இல்லாதவங்க, சாமி மாதிரி வந்து தாமரை தான் காப்பாத்துச்சு என்று கல்யாணம் சொன்னதை கேட்டு அழுது கொண்டிருந்த பாக்கியம் மெல்ல வீட்டுக்குள்ளிருந்து தாமரையை திரும்பி பார்த்தார். அவருக்கு இப்பொழுது அந்த சாமியார் சொன்ன வார்த்தையில் முழு நம்பிக்கை வந்தது.
நிச்சயம் தன் மருமகள் இருக்கும் வரை எந்த ஒரு சாவும் தன் மகனை நெருங்காது என்று நம்பினார். காவ்யா வழக்கம் போல காலேஜுக்கு போவதற்காக அந்த காலேஜ் பஸ் வந்து நிற்கும் இடத்தில் காத்திருந்தால் பஸ் வரும் என்று. பஸ் வந்ததோ இல்லையோ, ஆனால் அவள் காதலன் வந்து விட்டான் சரியான நேரத்துக்கு. பட்டென்று அவள் முன்னே வந்து அந்த R15 பைக்கை நிறுத்தினான் கவுன்சிலர் மகன் கார்த்திக். கார்த்திகை கண்டதும் அவள் முகத்தில் எப்பொழுதும் போல எட்டி பார்க்கும் அந்த புன்னகையுடன் வெட்கமும் சேர்ந்து எட்டி பார்க்க அதனுடன் சிறு பயமும் எட்டி பார்த்தது. உட்கார் காவ்யா என்றான். அவனோ அவளை பார்வையாலே விழுங்கியபடி. என்ன பண்றீங்க கார்த்திக்? யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிரும், முதல்ல இங்கிருந்து போங்க என்றவள் யாரேனும் பார்க்கிறார்களா என்று நொடிக்கு ஒரு முறை அங்கும் இங்கும் கண்களை சுழல விட்டாள். யாரு பார்த்தா என்ன, நம்ம 2 பேரும் லவ்வர்ஸ், இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணிக்க போறோம், அப்புறம் என்ன? வந்து உட்காரு காவ்யா, நீ இன்னைக்கு காலேஜ் லீவ் சொல்லிடு. நாளே இல்லாத தியேட்டர்ல கார்னர் சீட்டா பார்த்து புக் பண்ணி வச்சிருக்கேன். சோ இன்னைக்கு படத்துக்கு போயிட்டு அப்படியே ஹோட்டல் போயிட்டு அதுக்கப்புறம் எங்க போலான்னு முடிவு பண்ணிக்கலாம். வந்து உட்காரு என்றபடி அவன் வண்டியை முறுக்கினான். அவன் அளவுக்கு காவ்யாவுக்கு தைரியம் இல்லை. தன் தந்தைக்கு தெரிந்தால் அவள் கதி என்னவாகும் என்று அவளுக்கு தெரியும். தன் அக்கா தாமரையின் நிலையை உடனிருந்து பார்த்தவள். அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷ பரீட்சைக்கெல்லாம் அவள் தயாராக இல்லை. இல்ல கார்த்திக், வீட்டுக்கு தெரிஞ்சா அதுக்கப்புறம் அப்பா என் படிப்பே நிறுத்திடுவார். நான் வரல கார்த்திக், நான் காலேஜ் போகணும் என்று அவள் பஸ் வரும் திசையை பார்த்து கொண்டிருந்தாள். காவ்யா, நீ என்ன உண்மையாவே லவ் பண்றதானே? ஆமா கார்த்திக், இது எத்தனை முறைதான் கேட்பீங்க? ஏன்னா எனக்கு நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா ஒவ்வொரு முறையும் அது உண்மையா இல்லையான்னு சந்தேகம் வருது. நம்ம 2 வருஷமா லவ் பண்றோம், ஆனா அதுக்கான எந்த அறிகுறியும் தெரியல. வெளியே கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிற, வீடியோ கால் பேச மாட்டேங்கிற, நைட்டு 9 மணிக்கு மேல டெக்ஸ்ட் கூட பண்ண மாட்டேங்கிற. எனக்கு சந்தேகமா இருக்கு காவ்யா. லுக் கார்த்திக், நான் உங்க ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணும்போது சொன்னேன், நான் மத்த பொண்ணுங்க மாதிரி இல்ல, என்னால நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இருக்க முடியாதுன்னு சொன்னேன்ல. அதை விட முக்கியம், என் அக்கா விஷயம் உங்களுக்கு தெரியும் தானே. அப்பா ஃபோன் கூட யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதை விட முக்கியமா, நீங்க என் அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்காத எதிர்கட்சி கவுன்சிலர் பையன். உங்க கூட நான் ஊர் சுத்துறேன்னு தெரிஞ்சா என் அப்பா என்னை கொன்னு போட்டுருவாரு. என்னால முடியாது சாமி, ஆள விடுங்க என்று கையெடுத்து கும்பிடு போட்டாள். அப்ப நீ வரமாட்ட அப்படித்தானே? சரி வராத, ஆனா இப்ப நான் எங்க போக போறேன் தெரியுமா என்றபடி அவன் வண்டியை ஸ்டார்ட் செய்தான். எங்க? உன் வீட்டுக்கு தான், உன் அப்பங்கிட்டே நான் போய் பேசிக்கிறேன் என்றவன் வண்டியை எடுத்துக்கொண்டு செல்ல அவன் சொன்னதை புரிந்து கொள்வதற்கே அவளுக்கு சில நொடி தேவைப்பட்டது. அவன் வண்டியை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பியதை கண்டதும் அவ்வளவேதான், அவளுக்கு பயத்தில் கை கால் எல்லாம் ஆட்டம் கொள்ள துவங்கியது. அத்தியாயம் 36. கார்த்திக் அங்கிருந்து கிளம்பியதும் அதை கண்டு காவ்யாவுக்கு பயத்தில் கண்கள் இரண்டும் விரிந்தது. ஐயோ போச்சு, இன்னைக்கு எனக்கு சங்குதான், எப்படியாவது அவரை தடுக்கணுமே என்று பயந்து போனவள் அவசரமாக அந்த பக்கம் சென்று ஆட்டோவை பிடித்து கார்த்திக்கை ஃபாலோ பண்ணி கொண்டு சென்றாள். எப்படியும் அவள் தன்னை ஃபாலோ பண்ணி வருவாள் என்று தெரிந்து வைத்திருந்தானோ என்னவோ, அவன் கொஞ்சம் மிதமான வேகத்தில் தான் சென்று கொண்டிருந்தான். அவன் நினைத்தது போலவே அந்த ஆட்டோவில் ஃபாலோ செய்து வந்து அந்த வண்டியின் முன் நின்றாள் காவ்யா. ஐயோ நிறுத்துங்க, இப்ப நான் என்ன உங்க கூட வரணும் அவ்வளவுதானே? வர ஆனா அப்பாவை பார்க்க போகாதீங்க பிளீஸ் என்று கண்களால் இறைஞ்சினாள் காவ்யா. ஆஹா, நீ சொல்றத பார்த்தா விருப்பம் இல்லாம என் கூட வர மாதிரி இருக்கு. அப்படியெல்லாம் வரவேனா, நான் உன் அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் கூட்டிட்டு போறேன் என்று அவன் வண்டியை முறுக்கினான். ஐயோ ஆண்டவா, அப்படிலாம் இல்ல, நான் சந்தோஷமா தான் சொல்றேன், நான் கூட வரேன் என்று புன்னகை செய்து வைத்தால் வேறு வழியே இல்லாமல். அவன் எதிர்பார்த்தது அதுதானே. அவன் நினைத்தது போலவே அவன் வண்டியில் காவ்யாவை அழைத்து கொண்டு படத்துக்கு செல்ல, அதே சமயம் அந்த பக்கம் கடைக்கு லோடு எடுக்க வந்திருந்த சென்ட்ராசு காவ்யா அவனுடன் பைக்கில் செல்வதை பார்த்து விட்டான். நிஜமாகவே அது காவ்யாதானா என்று உறுதிப்படுத்திக் கொள்ள செய்து கொண்டிருந்த வேலையை விட்டுவிட்டு அவன் அவசரமாக தன் வண்டியில் அவர்களை பின்தொடர்ந்து சென்றவன் அவர்கள் இருவரும் தியேட்டரில் வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே செல்வதை கண்டான். இப்பொழுது தெளிவாக பார்த்தான், அது காவ்யாதான். கல்யாணமும் மோகனாவும் சொல்லும் போது கூட அவன் அதை நம்பவில்லைதான். நிச்சயம் காவ்யா காதலிக்க மாட்டாள் என்று உறுதியாக நம்பியவனுக்கு இப்பொழுது இந்த காட்சியை பார்த்ததும் அவன் இதயத்தையே யாரோ கொத்தாக அறுத்து செல்வது போல இருந்தது. காலின் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை தாமரை வந்து அவளை காப்பாற்றி செல்வாள் என்று. அவள் இந்த ஸ்டேஷனில் கோபப்பட்டதை கண்டவனுக்கு நிஜத்தில் இன்னும் தாமரையை அதிகமாகத்தான் பிடித்துக் கொண்டிருந்தது. அவனுக்கு தெரியும், 1000 தான் அவள் கோபக்காரியாக இருந்தாலும் பிரச்சனை என்றால் சற்றும் யோசிக்காமல் முன்னாடி வந்து நிற்கக்கூடிய பாசக்காரி அவள். வீட்டை சுத்தம் செய்துவிட்டு வந்தவள் அந்த திண்ணையிலிருந்த காளையன் இன்னும் இட்லியை உண்ணாமல் வைத்திருந்ததை கண்டு கோபம் கொண்டாள். சொல்லிட்டு தானே போன சாப்பிடுன, எதுக்கு பத காய வச்சிருக்க? கோபமாக கேட்டவள் அப்பொழுதுதான் கண்டாள் அவன் கைகளில் அடிபட்டு கட்டு போட்டிருந்ததை. அவள் மாமியாரை தேடினாள். ஆனால் அவரோ மகனுக்கு மந்திரித்து தாயத்து வாங்க வேண்டும் என்று கோவிலுக்கு சென்று விட்டார். கல்யாணமும் சென்றாசவும் கூட சென்று விட்டார்கள்.
வேறு வழியே இல்லை என்பதனால் அவளே பக்கத்தில் அமர்ந்து அந்த தட்டை எடுத்து அவனுக்கு இட்லியை பிசைந்து அவன் முன் நீட்டினாள். காளையனால் நம்ப முடியவில்லை. அவனுக்கு இதெல்லாம் கனவு போல் இருந்தது. ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான் அவளை. ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நாம் ஆசைப்பட்டாலும் அது தன் வாழ்வில் நடக்கவே நடக்காது என்று தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட விஷயம் கூட தனக்கு நடக்கும் போது அதை நம்பவே அவர்களுக்கு சில நிமிடங்கள் ஆகும். இப்பொழுது காளையனுக்கும் அப்படித்தான் இருந்தது. என் மூஞ்சியே பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என் முகத்துல என்ன மேட்னி ஷோ படமா ஓடுது? வாய தர என்று அந்த உணவை காளையின் வாயில் திணித்து விட்டாள். ஹா! அவன் இதழில் நல்ல காயம் இருந்தது. அவள் இடித்து விடவும் அவனுக்கு வலித்தது. இதெல்லாம் அவனுக்கு பெரிய வலி இல்லை என்றாலும் அவள் தனக்காக துடிப்பதை பார்க்க விரும்பினான் அவன். என்னாச்சு? பதறிக்கொண்டு கேட்டாள் தாமரை. அவன் நினைத்தது போலவே. என்னால நம்பவே முடியலடி கருவாச்சி. இதெல்லாம் கனவா முடிஞ்சு போயிரும்னு பல நாள் யோசிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு நடக்கும்போது சத்தியமா நம்ப முடியல. ஒருவித சிரிப்புடன் சொன்னவனை கண்டு சிறு முறைப்பை பரிசாக கொடுத்தாள் தாமரை. இங்க பாரு, இதெல்லாம் வெறும் உதவியா மட்டும்தான் பண்ண. மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல என அந்த மொத்த இட்லியையும் அவனுக்கு ஊட்டி முடித்தவள் அந்த மாத்திரையும் அவனுக்கு கொடுத்து அங்கிருந்து கிளம்பி செல்லும் பொழுது அவள் முந்தானையை பிடித்தான் காளையன். தாமரை என்னவென்பது போல பார்த்தாள். உனக்கு வேணும்னா இது சாதாரணமான விஷயமா இருக்கலாம். ஆனா எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. இதெல்லாம் எனக்கு கனவடி கருவாச்சி என கடையோர புன்னகையுடன் சொன்னவனை கண்டு தலையை சிலுப்பிக் கொண்டாள் தாமரை. இங்க பாரு, இப்போ சொல்றேன், என் மனசுல மித்ரன் தான் இருக்கான். என்னால அவனை ஒரு நாளும் மறக்க முடியாது. இந்த கல்யாண வாழ்க்கை நிலைக்காது. புரிச்சுக்கோ பிளீஸ் என்றவள் அவன் மறுவார்த்தை பேசும் முன் அங்கிருந்து கிளம்பி சென்றாள் அவசரமாக. ஆனா உன நம்மளே டார்ச்சர் பண்றானுங்க, வேலை சொல்லிய கொள்றானுங்க என்றபடி அந்த ரேஷன் கார்டை எடுத்துக்கொண்டு ரேஷனுக்கு சென்றான் கல்யாணம். அந்த வரிசையில் முக்கால்வாசி பேர் பெண்கள் தான் நின்று கொண்டிருந்தார்கள். என்னடா அது இம்புட்டு கூட்டம் நிக்குது? எப்படா நான் வாங்கிட்டு போறது என்று பெருமூச்சு விட்டவன் அவன் முதுகுக்கு பின்ன கேட்ட சத்தத்தில் பதறி போய் திரும்பி பார்த்தான். ஹை மாம்ஸ் என்றபடி மோகநாதன் அவன் பின் நின்று பல்லை காட்டிக் கொண்டிருந்தாள். ஆத்தாடி இவளா என்று கல்யாணம் பட்டென்று முகத்தை திருப்பிக் கொண்டான். என்ன மாம்ஸ், ரேஷன் வாங்க வந்தீங்களா? இல்ல, 2 கிலோ தங்கம் வாங்க வந்தேன். அடடா, நான் கூட 3 கிலோ வைரம் வாங்கத்தான் வந்தேன். ஐயா பைத்தியா என்று நெற்றியில் அடித்து கொண்டான் கல்யாணம். மாமா, ஏய் வாய உடைச்சிருவண்டி. இன்னொரு முறை மாமா கீமான்னு சொன்ன ஆளப்பாரு. மாமா வாம்ல மாமா. தள்ளி நில்டி முதல்ல. ஏன் எதுக்கு தள்ளி நிக்கணும்? எனக்கு ஒருத்தருக்கு என்றபடி இன்னும் அவனை உரசிதான் நின்றாள். ஏண்டி படுத்துற? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நான் தான் சொல்றேன்ல என்ன நெருங்கி வராதுன்னு. அவன் கொஞ்சம் கடுப்புடன் தான் சொன்னான். ஆனால் மோகன் அதை காதில் கூட வாங்கி கொள்ளவில்லை. மாமா, வீட்டு பக்கம் வந்துட்டு போயேன். உனக்கு பிடிச்ச கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன், வரியா மாமா? அவள் ஆசையாக கேட்டாள். ஆனால் கல்யாணம் அவள் முகத்தில் அடித்தார் போல பேசினான். என்ன பார்த்தா வீட்டுக்கு சோத்துக்கு அலையிற மாதிரி தெரியுதா என்ன? உன் மூஞ்சிய பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. மனுஷன் கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியுதா என்று புலம்பிக் கொண்டவன் ரேஷனை கூட வாங்காமல் கோபித்து கொண்டு செல்ல அவனை வெற்று பார்வை பார்த்து வைத்தாள் மோகனா. அவள் இதழ் விரக்தியாக விரிந்தது. போ மாமா போ. நீ என் மேல எவ்வளவு கோவப்பட்டாலும் பரவாயில்ல, எவ்வளவு திட்டினாலும் பரவாயில்ல மாமா. ஆனா நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன். உன்னை எவ்வளவுக்கும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். என்ன ஆனாலும் இந்த ஜென்மத்துல உங்களோட பொண்டாட்டி நான்தான் என்று அவன் போன திசையே பார்த்து கொண்டிருந்தாள் மோகனா. காலையின் விடியலில் எழுந்து அந்த திண்ணையில் அமர்ந்திருந்தான். அப்பொழுது இரட்டை ஜடையுடன் துள்ளி குதித்து ஓடி வந்தாள் 15 வயது சிறுமி ஒருத்தி. மாமா என்றபடி முகமெங்கும் புன்னகையுடன் ஓடி வந்து நின்றவளை குளித்துவிட்டு வாசலில் நின்று தலை துவட்டி கொண்டிருந்த தாமரையும் திரும்பி பார்த்தாள். அடட பூவு, வாங்க வாங்க. என்ன இந்த மாமா மேல பாசம் குறைஞ்சு போச்சு போலயே, இந்த பக்கம் வர்றதே இல்ல என்றபடி காலைனிடம் எப்பொழுதும் எட்டி பார்க்காத அந்த சிரிப்பு அந்த சிறுமியை பார்த்ததும் எட்டி பார்த்தது. தாமரையும் அதை கவனிக்கத்தான் செய்தாள். அந்த சிறுமி அங்கு காட்டன் புடவை கட்டிக்கொண்டு நின்ற தாமரையை கவனித்தாள். மாமா, இவங்கதான் நீங்க கல்யாணம் பண்ணவங்களா? அவள் சற்று பம்மியபடி கேட்டாள். ஆமா, எப்படி என் பொண்டாட்டி உன்னை விட அழகா இருக்காளா? உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா நீ தான் மாட்டேன்னு சொல்லிட்ட. வேற வழி இல்லாம அவளை கட்டிக்கிட்ட என்றபடி காளையன் தாமரை திரும்பி பார்த்து கண்ணடிக்க அவளோ அவனை தீயாய் முறைத்து பார்த்தாள். இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அப்படியே வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே மோனிகா.